மார்க் 5ஆம் அதிகாரம் அதிலே 25வது வசனத்திலிருந்து அதனுடைய 25ஆம் வசனத்திலிருந்து 34 வசனம் வரைக்கும் 10 வசனத்தில் என்ன இருக்கிறது என்றால், 12 வருஷமாய் பெருமுள்ள ஸ்திரீ அவள் என்ன சொல்லுகிறாள்? நான் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால் சொஸ்தமாகுவேன் என்று சொன்னாள். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக என்று யோவேல் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக, அந்த சொல்வதிலே, அந்த வார்த்தையிலே நமக்கு வல்லமை உண்டு. அதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதனாலே நாம் வார்த்தைகளிலே மிக கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய அறிக்கை மிக கவனமாக இருக்கு. அந்த வசனத்தை படிக்கிறேன் பாருங்க. யோவேல் 3:10 பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. அதுக்காக பொய் சொல்வதல்ல, விசுவாசத்தோடு உள்ள அறிக்கை. அந்த 12 பேரை சர்வேடுக்கு அனுப்பினாரே வேவு பார்க்க, 10 பேர் அவங்க உள்ளதை சொன்னார்கள். ஆனால் 2 பேர் கர்த்தரை வைத்து பார்த்து நாம் ஜெயித்து விடலாம் என்று சொன்னார்கள். அதனாலே நமக்கு கர்த்தர் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து, கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். பவுல் சொல்கிறாரே, இயேசு கிறிஸ்துவினாலே என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் என்று சொல்கிறாரே, அதுதான் இது. அதனாலே இந்த மார்க் 5ஆம் அதிகாரத்திலே, அந்த 5ஆம் அதிகாரமே ஒரு வித்தியாசப்பட்ட ஒரு அதிகாரம். அது அற்புதத்தின் மேல் அற்புதம் நடந்து கொண்டே இருக்கிறது. அதில் இந்த அற்புதம் என்னன்னா, அவர் அப்படி சொல்லி வஸ்திரத்தை தொட்டார், அவள் சொஸ்தமானார். இதுதான் சிஸ்டம். அதனாலே இயேசு கிறிஸ்துவண்டை நெருங்குங்கள், விசுவாசத்தோடு அவருடைய வஸ்திரத்தை தொடுங்கள். அவர்கள் காயத்தை தொட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த காயத்தை தொட்டவர்கள் குணமானார்கள் என்று சொல்லி ஏசியாவிலும் பேதுருவிலும் சொல்லப்படும். ஆண்டவர் யெகோவா ராஃபா, இயேசு கிறிஸ்து காயங்கள் உங்களை சுஸ்தமாக்கும். இயேசுவை தொடுங்கள், தேவன் உங்களை குணமாக்குவார். அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். God bless you.